ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம் வெஸ்டர்ன்ஸ். விவேகானந்தர், ஒரு காலம் வரும், அப்போது விஞ்ஞானமும் ஆன்மீகமும் சமமாகச் செயல்படும், எல்லா மனிதர்களுமே ஜீவன் முக்தர்களாகி விடுவார்கள் என்று கூறினார். இதை தாங்கள் விளக்கவும். விஞ்ஞானம் என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயம் அல்ல. மெய்ஞானத்துக்கு ஒரு படி கீழே. உலகத்தில் 4 நிலைகள் சொல்லியிருக்கேன். ஸோ சாப்பிட்றது, மனசால் இயங்குகிறது, இதெல்லாம் தாண்டி விஞ்ஞானமய கோஷம்ன்றது, கோஷம்னா உடம்பு, 4வது லேயர் ஆஃப் அவர் பாடி, அதுதான் ரேஷ்னல் மைண்டுன்னு சொல்கிறது. அதுக்கு மேலே ஒரு ஆனந்தமய கோஷம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் கூட அவர்கள் விஞ்ஞானிகளாக இருந்தபோது அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அவங்க when they go beyond the body consciousness and dwell இந்த ஆனந்தமயமான ஒரு உடம்பு, அப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்கள் உலகத்துக்கு அருளப்பட்டன. அதனால் இது வேறு அது வேறுன்னு கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த விஞ்ஞானம், இந்த ட்ராஷ் எல்லாம் முடிஞ்ச பின்னால் ஜனங்களாமே ஒரு ஆனந்தமான ஒரு சத்தியுகத்தை நோக்கி பயணப்படுவார்கள். இந்த விஞ்ஞானம் இருக்கு இல்லையா, இது என்றைக்கும் உதவ போகிறதில்லை. விக்ரமாதித்தன் இருந்தான், அவன் சொல்கிறான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், அதனால் உலகத்துக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த டெக்னாலஜியை நான் அழிச்சிடுறேன் அப்படின்னா. எவ்வளோ நல்லவனாக இருந்தால் இதனால் கெட்டது நடக்கும், நான் இதை அழிச்சிட்றேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ இந்த ரைட் பிரதர்ஸ், ஆர்வில் ரைட்டு ஓர்வில் ரைட்டு தான் 18வது 19வது நூற்றாண்டில் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு. அது மாதிரி கிடையாது. ஈவன் ராமாயண காலத்திலேயே குபேரன் கிட்ட இருந்த ஏரோப்ளேனை கொண்டு வந்து ராவணன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்திரன் கிட்ட இருந்த ஏரோப்ளேனை வாங்கி தான் நந்தி கிராமத்துக்கு பரதனை காப்பாற்றுறதுக்காக வேக வேகமாக ராமரும் சீதையும் போனாங்க. அதனால் நீங்கள் எதையெல்லாம் நம்புறீங்களோ அதெல்லாம் ஏற்கனவே இருந்த விஷயந்தான். காலம் என்பது கரங்குன்னா சக்கரம். அப்போ மேலே இருக்கிறது கீழே போகுது, கீழே இருக்கிறது மேலே வருது. அதனால் எனிதிங் வாட் யூ ஆர் சீயிங் ஆஸ் நியூ டுடே ஆல்ரெடி எக்ஸிஸ்டட். எல்லாமே அதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் தான். சக்கரத்தில் கீழே போகுது, திரும்பியும் மேலே வருதுங்கிற மாதிரி. அதனால் விஞ்ஞானம் என்பது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. சந்திர மண்டலத்துக்கு ககரின்னு போனான். நீ அங்கே என்னத்தை பார்த்த அப்படின்னா, எதையும் பார்க்கல, எப்படா பூமிக்கு போகலான்றதை தவிர வேறு எண்ணமே என்கிட்ட கிடையாது அந்த நேரத்தில் அப்படின்னா. அதே மாதிரி எவரெஸ்ட் உச்சிக்கு போனாங்க இல்லையா, டென்சிங் நார்கே, ஹிலாரி, இவங்களை கேட்டாங்க, நீங்கள் அங்கே பனிமண்ணீதர்களை பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களான்ட்டு. அவன் சொன்னால் எதையும் பார்க்கல, உயிரை கட்சி பிடிச்சின்னு கீழே போகலான்னு தான் எங்களுக்கு தோணுச்சுன்றான். அதனால் உலகத்தில் எந்த ஒரு கிளைமேக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் போகிற போது கூட அதில் உங்களுக்கு லைக்கணுங்கிற எண்ணமே இல்லாத மாதிரி ஒரு மனோநிலை வந்துட்டு திருப்பியும் பேக் டு த பெவிலியன் தான் உங்களுக்கு தோணும். எல்லாருடைய அனுபவம் இதுதான். எவரெஸ்ட் ஏறினாலையும் அதுதான், ராக்கெட்டில் போனாலையும் அதுதான். அதனால் விஞ்ஞானம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரமண மகரிஷி சொன்ன ஆன்ம விசாரத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம், நாம் அதில் முன்னேறி வருகிறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ஆன்ம விசாரத்துக்கு போகிறவனுக்கு என்ன தெரியும்? நான் இந்த உடல் கிடையாது, நான் அழிவற்ற ஆத்மா இல்லையா. ஐ ஹவ் நோ பர்த், நோ டெத், ஐ எம் கெட்டிங் இன் டு புனரபி ஜனனம் புனரபி மரணம் டு வாஷ் ஆஃப் ஸோ மெனி எக்ஸ்பீரியன்சஸ் விச் ஆர் பெண்டிங் இன் மை மைண்டு. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்போ எல்லா மர என்னை மறந்தானாலும் சொல்லாய் முருகா சுரபூதிய நான் நேக்கட் மைண்ட், புத்தரும் மகாவீரரும் சொல்கிற நிர்வாணம், எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை. அதுதான். ஸோ அதுதான் அல்டிமேட் டெரிவேஷனாக வரப்போகிறது. மற்றபடி இவங்க எதை சொன்னாலையும் எல்லாமே படிநிலைகள் தான். இந்த உலகத்தில் நாம் அல்டிமேட்டாக பிளாங்க் மைண்டுக்கு போவோம். இந்த உடம்பு பொய்ன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த உடம்புக்கு தமிழ் இலக்கியத்தில் என்ன பேர்? மெய் அப்படின்னுவோம். இது மெய்யே கிடையாது, பொய். இந்த மெய் பொய் என்று தெரிந்து கொள்வது தான் மெய்ஞானம். அதனால் இதை போய் தேடின்னு உட்காந்து இருக்கானுங்க ஜனங்க. இந்த உடம்புக்கு சென்ட் என்ன, ஷாம்பு என்ன, கலரிங் என்ன, பார்பர் ஷாப்பில் போய் 1500 3500 செலவு பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறது என்ன, எல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உடம்பு எதுக்கும் உதவாது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டுவேன், எனவே உடலை ஓவாது ஒம்புகின்றார். உடம்புக்குள்ளே சுவாமி இருக்காருன்னு தெரியும். மனத்தகத்தான் மனதானே மனதில் நின்ற கருத்தானே வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்துமேயானும் உடன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் நன்னெஞ்சே. உங்ககிட்ட தான் இருக்கான் சாமி. அந்த உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை
அது உள்ளே இருக்குதுன்னு தெரியாமல், ஜோதியாக இருக்குதுன்னு தெரியாமல் நாம் இந்த உடம்புக்குள்ள சுகங்களை தேடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? நீ குளிக்கிறது, சென்ட்டு போடுறது, ட்ரெஸ்ஸு பண்ணுறது, வேலைக்கு சாப்பிட்றது எல்லாமே இந்த உடம்புக்கு. இது எதுவுமே உனக்கு நிற்க போகிறதில்ல. இன்றைக்கி நைட் நீ சாப்பிட்டு நாளைக்கு காத்தால வாஷ்ரூமுக்கு போக போகிற. ஸோ எது தான் இந்த உடம்புக்கு நீ பண்ணாலையும் அது எதுவும் உனக்கு உதவ போகிறதில்ல. ஸோ ஜனங்களுக்கு தெரியல. அவங்க எந்த உடம்புக்காக இந்த உலக சுகங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த உடம்பே பொய்ன்னு தெரிஞ்சிக்கினா அதுதான் அதுதான் மெய்ஞானம்னு சொல்லக்கூடியது. ஆத்மா என்பது இந்த உடல் என்ற சிறைக்குள் இருக்கக்கூடிய கைதி என்று தெரிந்து கொள்ளுகிற ஒரு பேர் உண்மை. அதுதான் ஆத்ம ஞானம் என்று சொல்லக்கூடியது. புத்தக அறிவினால் நமக்குள் எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஒருவர் தம் சுய முயற்சியினால் ஆத்ம சாட்சா்காரத்தை பெற முடியுமா, அல்லது இத்தன்மை தெய்வத்தின் அருளினால் மட்டுமே சாத்தியமா? நகி நகி ரட்சத்தி துக்ருங்கரணே. எவ்வளோதான் புக்கு படித்தாலையும், எவ்வளோதான் கிராமர் கற்றுக்கிட்டாலையும் அதெல்லாம் உதவ போகிறதில்ல. இப்போ என்ன சொல்கிறார் ஆனானப்பட்ட ஆதிசங்கரர்? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமத்தேங்கிறார். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா அப்படிங்கிறார் அவர். இப்போ அந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதில் நமக்கு இந்த ஆத்மாவை பற்றிய ஒரு அணுகுமுறை மாறும். நம்ம என்னெல்லாம் கடமை, எல்லோரும் என்ன செய்யணும், டியூட்டின்னு நம்ம என்னெல்லாம் கடமை, எல்லாரும் நமோ 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 நமோன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அதுவும் தூமலர் தூபம் தூவி சுமந்தார்க்கேங்கிறார். இதுக்கு முன்பிறவிகளில் யாரெல்லாம் விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுக்கிட்டு பூஜை பண்ணி பூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் வரும். இந்த பிறவிலையாவது அந்த கடவுளை அடையணுங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இப்போ எல்லாத்துக்குமே பேஸ் ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கான பிரயத்தனம். அது அறிவினால் ஆவதில்லை. அதனால தான் திருவள்ளூர் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, அறிவினால் ஆவதுண்டோ பெரிதும் நோய் தன்னோய் போல் நோக்கா கடைங்கிறாங்க. மற்றவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்கிற பக்குவம் வராத வரைக்கும் அறிவு என்பது எதுக்கும் உதவாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் ஆத்ம ஞானத்தில் வருகிற விஷயம். அப்போ பெரிதின் நோய் தன்னோய் போல் அப்படிங்கிற போது நீ ஏதோ இந்த உலகத்துக்கு படி அளக்கிறதான்னு நினச்சிக்குவேன். ஆனால் அந்த புறம்போக்கங்களுக்கு அந்த நாய்க்கு அது தெரியாது. நீ இவ்வளோ யோக்கியமாக இருக்கேங்கிறதே நீ யாருக்காக தொண்டு செய்கிறதா நினைக்கிறியோ. உண்டாலம்மை உலகம், இந்த உலகம் எப்படி இயங்குகிறது தெரியுமா? இந்திரர் அமிர்தம் உண்டலினும் பழிவுடன் வரின் கொள்ளலார் அயர்விலர். இந்திரனுடைய அமிர்தமே கிடைக்கிறதுனாலையும் பழிப்பாவத்தோடு வருதுன்னா வேணா பாயா அப்படின்வாங்களாம். புகழினின் உயிரும் கொடுக்குவர். புகழ் வருதுன்னா நான் உயிரை வேணாலையும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவங்களுடைய வரலாறு தான் உலகத்தினுடைய வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோதான் மாஞ்சி மற்றவங்களுக்காக வாழ்ந்தாலும் தமக்கென வாழா பிறர்க்குரியாளர்னா மற்றவங்களுக்காகவே வாழ்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய மகிமை மற்றவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. ஒரு இது வேர்ல்ட்லி சென்ஸு சாமியார் பக்தன்றதையும் விட்டுதல். ஒரு குடும்பமே எடுத்துக்கும். ஒரு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சாக்கரி பண்ணி அவங்க குழந்தைங்கள வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நீ குழந்தைங்க யோசனை பண்ணி பார்க்குதுன்ற. இவங்க பக்கத்து வீட்லேயே எதிர் வீட்டில் இருக்கிற பையன் சைக்கிள் வச்சுருக்கிறான்னா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கலைங்கண்ணா என்ன அப்படின்னோம். அவன் பக்கத்து வீட்லேயே யாராவது ஸ்கூட்ரு வச்சுருந்தா எனக்கு ஸ்கூட்ரு வாங்கிக்கலாம். அவன் செல்ஃபோன் வச்சுருந்தா எனக்கு செல்ஃபோன் இல்லாம். இந்த கம்பேரிசன் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த உலகத்தை பெற்ற பீடை. அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்கவுங்க வாழ முடியும். குடும்பத்தை நடத்துறதுக்கே கைக்கும் வாய்க்கும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜனங்க எங்கேருந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி உனக்கு ஸ்கூட்டரையும் காரையும் சைக்கிளையும் வாங்கி கொடுக்க முடியும், உனக்கு பாக்கெட் மணி எங்கேருந்து கொடுக்க முடியும்? இதெல்லாம் தெரியாத ஒரு முட்டாள் சமுதாயம். அதனால் நம்ம அப்பா அம்மா நம்மளை லவ் பண்ணுறாங்கன்றதையே தெரியாத ஒரு ஃபூலிஷ் சொசைட்டியில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறவங்களுக்கே நம்மளை புரிஞ்சிக்கலையே. நம்ம ஊருக்கு இருக்கிறவனுக்கு போய் நீ தாடையை தடவி வாப்பா நான் அவனுக்கு சர்வீஸ் பண்ணுறேன்னா அவனுக்கு ஏதாவது புரிய போகிறதா? அதனால் இதெல்லாம் ஃபூலிஷ்னஸ். உலகத்தில் இதெல்லாம் அதாவது புஸ்தகத்தில் இருக்குது, கவைக்கு உதவாதுன்னு வாங்க. அந்த மாதிரி இது ஒரு விதமான ஃபால்ஸ் ஈகோ தான். இவர் இருந்தார் வினோபாபாவை. அவர் காஞ்சி மகாபெரியவர்கிட்ட போகிறாரு. போயிட்டு எனக்கு 90 வயசு தாண்டிட்டேன், இது வரைக்கும் நான் பூதானம் கோதானம் சிரத்தாதானம் சரம் தானம் எல்லாம் பண்ணுறேன், என் மனசில் சந்தோஷமே இல்லை, ஒரே அசாந்தியாக இருக்குது, சாந்தி இல்லைன்னு அர்த்தம். பெரியவர் சிரிச்சிட்டு சொல்கிறாராம், வனாந்தரங்கள்லேயும் அங்கேயும் இங்கேயும் இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கல்லுக்குள்ளுக்கிற திரைக்கும் வேலைக்கு சோறு போடுற ஒரு பகவான் இருக்கான். நீ கொடுத்த அந்த 100-200 பேருக்கான அந்த எதுக்கும் உதவாத வறண்ட நிலம் இதெல்லாம் கடவுள் கொடுத்துருப்பான்.
நான் செய்கிறேன்னு நீ நினச்ச இல்லையா, அந்த அகம்பாவத்தினால்தான் உனக்கு சந்தோஷமே வரலன்னாராம். அப்போ விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு செய்யணும். எத்தனை பேரால் இது முடியும்? ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கு இவன் பப்ளிசிட்டி தர்றான். என் போர்டு வைக்கணும், என் பேர் அதில் எழுதணும் அப்படின்றான். நல்லா யோசனை பண்ணு. கோயிலுங்களில் ஏதோ ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்துருப்பான், அவன் டியூப்லைட் வாங்கி கொடுத்துருப்பான், உடனே என் பேர் அதில் எழுதணும் அப்படின்றான். என்னைக்கானா அந்த கடவுளுக்கு கொஞ்சம் ரேங்கிட்டு இவன் வீட்டு வாசலில் கடவுள் ஒரு போர்டு வச்சாருன்னு வை, கடவுளுக்கு இவனுக்கு கொடுத்ததெல்லாமே எழுதி வைக்க மாட்டான். இவன் கடவுளுக்கு கொடுத்த 1.5 டியூப்லைட்டையும் ஒரு ஃபேனையும் பற்றி இவன் எழுதி வைக்கணும். அதில் இதெல்லாம் ஜனங்க முட்டாளுங்க. நிஜமாகவே ஜனங்களுக்கு பக்தியெல்லாம் கிடையாது. யாராவது சொன்னால் நம்பாத. கடவுள் இப்போ இந்த பக்திங்கிறது சும்மா ஒரு ஒரு ஒப்புக்கு சப்பானியாக ஜனங்க சொல்கிற விஷயம். இவன் ஏதோ ஒரு உடம்பு பேர் பாடியை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே டவலை போத்திக்கின்னுட்டு அப்படி கண்ணை முடின்னு விபூதி பட்டை மொட்டை நாமெல்லாம் போட்டணுன்ட்டா இவன் பக்தன்னு நினச்சிக்கிறான். இதுவாக பக்தி கிடையாது, இது வேஷம். இது ட்ராமாவில் கூட இருக்குது இந்த மாதிரிலாம். அதனால் உண்மையான பக்திங்கிறது வெளிப்படாது, தன்னை வெளிக்காட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பக்தனுக்கு. நம்ம இதில் கூட ஒரு பாட்டு இருக்கும், பக்தனாய் பாட மாட்டேன். பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே. உலகத்தில் ஒரு என்ன சொல்கிறது, பாசாங்கு, ஒரு போலித்தனம் நிறையவே இருக்குது. என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நிஜமான பக்தர்கள் யாரோ ஒரு விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க இதுக்கெல்லாம் அந்த பேர் புகழ், என் பேரை சொல்லி எனக்கு முதல் மரியாதை மாலை போடு இதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டி சைலண்ட்டாக உட்காந்துன்னு இருப்பாங்க. ஸோ இந்த வேஷக்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இதில் ஒன்று. பைபிளில் இறைவன் தன்னுடைய ஒரே மைந்தனான இயேசுநாதரை இந்த உலகிற்கு கொடுத்தார் என்ற வாசகம் வருகிறதே. நாம் எல்லோருமே கடவுளுடைய குழந்தைகள் தானே. அப்போது ஏன் பைபிளில் அப்படிப்பட்ட வாசகம்? பைபிளில் பிதா சுதன் அப்படின்வாங்க. இப்படி பிள்ளையார் சிவன் பார்வதி மடியில் உட்காந்துருக்காரோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கிறாங்க. முதல்ல ஓப்பனிங் சென்டென்ஸ் ஆஃப் பைபிள் என்ன? முதலில் வார்த்தை இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. அப்போ முதல்ல இருந்த வார்த்தை என்ன? ஓம். உலகம் பூரா ஓம் தான் இருந்துச்சு. அந்த ஓம் ஆண்டவனாகவே இருந்தது. அந்த ஓம் தான் கடவுள். அதுதான் ஓம்கார துட்பொருள்னு சொல்ல பிள்ளையாருன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்தில் இருந்த பெரியவர்கள் மக்களுக்கு புரியறதுக்காக சொன்னது. ஆனால் நிஜமாக சிவன் பார்வதி தேவர்கள் இதெல்லாம் நம்ம தான். இந்த உலகத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ராமர், இயேசு, புத்தர், கிருஷ்ணர் எல்லாரும் நாம் தான். கடவுளுங்கிறது என்ன? ஒரு எனர்ஜி. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. அப்போ ஆகாசத்தில் இந்த ஓம் இருந்தது இல்லையா, அதுதான் கடவுள்னு நினைக்கலாம். மோசஸ்க்கு சத்தம் தான் கேட்டது, எல்லாருக்கும் அதுதான் கேட்டது. இந்த மனித வடிவில் வர்றபோது ஆகாசத்தில் இருக்கிற சத்தம் கீழே இறங்குது, அது ஸ்பரிசமாகுது. அதுக்கப்புறம் மண்ணில் வர்றபோது மண்ணிலிருந்து எடுத்து செஞ்ச பொம்மை தான் நம்ம எல்லாருமே. எல்லாம் எவ்வளோ பெரிய கடவுளுடைய ஃபார்மெட்டாக இருந்தாலையும் கூட அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர், பெட்ரோல் தான் அந்த மனித உடம்புக்குள்ளே இருந்து நம்மளை செயலாற்ற வைக்கிற விஷயங்கள். அதனால் கடவுள் என்பது தெய்வம் மானுஷ ரூபேனான்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். ஆகாசத்திலிருந்து வைகுண்டத்திலிருந்து எந்த கடவுளையும் இறங்கி வர்றதில்லை. நீங்கள் புராணங்களை படித்தாவே தெரிஞ்சிடும். பார்வதி மலையத்வஜன் மகள், மலையரசனுடைய மகளாக இருக்கான். தட்சனுடைய யாகத்துக்கு அவங்க சிவனுடைய மாமனார். அப்போ என்ன, உலகத்தில் யாரோ ஒருத்தர் இருந்திருக்கான், சிவன் போய் அவனுடைய பொண்ணை கட்டின்னு வந்துக்கிறாரு. நான் எல்லாம் ஹியூமன் ஃபார்ம் தானே, இந்த யாகத்துக்கு போவேனான்னு சிவன் சொல்கிறாரு. இந்த அம்மா நான் போவேன்றா. அங்கே போன உடனே அவன் அவமானப்படுத்திடுறான். சிவன் அந்த யாகத்தை அழிக்கிறாரு. அழிச்சு முடிச்ச உடனே பார்வதியை நீ திரும்பி வராதேன்னுறாரு. இந்த மாதிரி தன் உடம்பு 64 பகுதியாக போட்டுட்டு ஒவ்வொரு இடத்துல எல்லாம் விழுந்த மாதிரி பண்ணிட்டான். அதுதான் சக்தி பீடங்கள்னு சொல்லக்கூடியது. அதனால் இது எல்லாமே உலகத்தில் மனித வடிவத்தில் இருந்த தெய்வங்களுடைய வழியில் வர்றது.
அப்போ அந்த மனித வடிவத்தில் இருந்த தெய்வங்கள் யாருன்னா அவங்களாம் ரிஷிகள், சித்தர்கள். இப்போ நீங்கள் குள்ள பையனாக பார்க்குறீங்க இல்லையா, திருவிக்கிர அவதாரம் எடுத்து வாமன அவதாரம் எடுத்தவரும், குருவாயூரில் இருக்கிறவரும், திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சாமியாக இருக்கிறவரும் அகஸ்தியர். அகஸ்தியர் தான் இந்த வடிவங்களை எடுத்தார். அந்த மாதிரி சித்தர்களும் ரிஷிகளும் தான் நீங்கள் பார்க்குற எத்தனையோ கோயில்களில் இன்றைக்கி இருக்காங்க. ஒரு பிரம்மாவுக்கு 4 மானச புத்தர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் பேர் சனத்குமார மகரிஷி. அவர் பிறந்த உடனே போய் தவத்தில் உட்காந்துட்டார். அப்படியே இது மாதிரி ஒரு நடக்கும். நம்மாழ்வார் பிறந்த உடனே தவந்து போய் புளியா மரம் பந்தில் உட்காந்துட்டாரா, 12 வருஷத்துக்கு அப்படியே தானே இருந்தார். அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்க சத்தியுகத்தில். அப்போ சனத்குமார ரிஷி அந்த மாதிரி தவத்தில் உட்காந்துக்கிற போது அவருக்கு ஒரு டிவைன் விஷன் கிடைக்கிது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும், இவர் தேவசேனாதிவாதியாக போய் சண்டை போடுற மாதிரியும் பிரம்மா கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி காட்சி வந்ததுன்னு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, உனக்கு எப்போ அந்த எண்ணம் வந்ததோ நடக்கும் போ அப்படின்னுறாரு. இவர் திரும்பியும் போய் தவத்தில் உட்காந்துக்கிறார். ஓகே, இதனுடைய பிகினிங். ஏன் இந்த மாதிரி தேவாசுர யுத்தம் வரணுன்றது காரணம் இவருக்கு அந்த எண்ணம் வருது. அப்போ சனத்குமார ரிஷியாக இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பிரம்மா சொல்கிறார், அந்த நேரம் நீ போவேன். ஸோ அந்த சனத்குமார ரிஷி தான் உலகத்தில் முருகராக வந்தது. அதாவது 4 ரிஷிகள் இருந்தாங்க பிரம்மாவுக்கு. அதில் ரிஷ்யசிங்க மகரிஷின்னு யார் சொல்கிறீங்களோ அவர் தான் புள்ளியாராக வந்தார். சனத்குமார ரிஷின்னு யார் சொல்கிறீங்களோ அவர் தான் முருகராக வந்தார். இந்த மாதிரி தான் உலகத்தில் தெய்வ வடிவங்கள் வர ஆரம்பித்தன. அண்டு முருகர் வராரு. அவர் சொல்லிடுறார், நான் வந்து தாயோட கர்ப்பத்தில் பிறக்க மாட்டேன். யார்? சனத்குமார ரிஷி. அப்போ பார்வதி சொல்கிறா, எப்படியா போ அப்படின்னு சொல்கிறாரு. சிவன், நான் வந்து பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்து ஓடினேன், அப்போ என்னை காணமேன்னு நீ உருகிட்ட, அதுதான் சரவண பொய்கை. அதனால் முருகர் அந்த சரவண பொய்கையில் தவழ்வார், அப்போ உன் உடம்பு தானே அது அப்படின்றாரு. இந்த மாதிரி சரின்னு 6 கிருத்திக ஸ்திரீகள் அவங்க தவம் பண்ணிருக்காங்க. என்னத்துக்கு? உலகத்திலேயே உத்தமமான பையன் எங்களுக்கு தான் பிறக்கணுன்றதுக்காக. அப்போது 6 பேர் தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உத்தமமாக ஒரு ஆளுக்கு தான் வர முடியும். அதனால் மகாவிஷ்ணு போய், அம்மா எனக்கு சாபம் விட்றாதீங்க, உலகத்திலே உத்தமமான பையன் சிவனுடைய நெத்தி கண்ணிலேருந்து வரப்போகிறான், அதனால் அவனை நீங்கள் பால் ஊட்டி ஃபாஸ்டர் மதர் செவிலி தாயர்களாக இருங்க, இப்போ உங்கள் பையன் தானேன்றார். அப்போது நெத்தி கண்ணிலிருந்து அவர் வராரு. பஸ்மகுளம் பகவதியோட உடம்பு கிருத்திகை பெண்கள் பார் கொடுத்து வளர்க்குறாங்க. இந்த 6 முகத்தோடு வந்ததை வந்து ஒன்று சேர்க்குறாங்க. அப்போ 6 முகம் 12 கையோட ஒரு முருகனுடைய உருவம் இந்த உலகத்தில் வருது. இதனுடைய பேஸ் என்ன? அவர் தான். அதே மாதிரி ராமர்ன்றீங்க. ராமர் யார்? ரிஷிசிருங்க மகரிஷி. தசரதனுக்கு பிள்ளை இல்லைன்றதுனால புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த பிரசாத பாயசத்தை கொடுத்து கோசலைக்கும் சுமித்திரிக்கும் கைகேயிக்கும் ராமலட்சுமண பரத சத்ருக்கள் பிறந்தாங்க. அப்போ அது யார்? ரிஷிசிருங்க மகரிஷி. ரிஷிசிருங்க மகரிஷி எங்கே இருந்தார்? காட்டுக்குள்ளே உட்காந்து இருந்தார். அவர் இப்போ எந்த ஒரு வாசனையும் ஜனங்களை பற்றியே தெரியாத ஆள். அப்போ தசரதனின் நாட்டில் பயங்கரமான பஞ்சம், மழை பெய்யல. இப்போ 2 பெண்கள் நாங்கள் போய் அவரை கூட்டின்னு வரோன்னு சொல்லி அவர் வாசலில் கோலம் போட்டு ஒழிஞ்சிக்கின்னு இருக்காங்க. பூ பறித்து பூ கட்டி கொடுக்கு. யாராக இருந்தாலும் வாங்க, நான் சாபம் கொடுக்க மாட்டேன்றார். இவங்க எதிரில் போயிடனோடனே என்னன்றார், எங்கள் நாட்டில் மழை வரணுன்னா நீங்கள் வரணும்னு பல்லக்கு கொண்டாந்துருக்கோன்னா ஏறி உட்காந்துக்கிறார். இப்போ அந்த பல்லக்கை தூக்கின்னு இந்த 2 பொண்ணுங்க வராங்க இல்லையா, அப்போ தசரதன் நாட்டில் மழை பெஞ்சிடுது. அவன் என்ன பண்ணுறான், உங்களால் எங்கள் நாட்டில் பஞ்சம் போச்சுன்னு சொல்லி தசரதனுக்கு ஒரே ஒரு பொட்டை குழந்தை இருந்தா, அவள் பேர் சாந்தா. அந்த சாந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவர் அங்கேயே இருக்கார். இப்போ இவங்களுக்கு பிள்ளை இல்லைங்கிறதுனால அவர் தான் அந்த புத்திரகாமேஷ்டி பண்ணி அந்த பாயசத்தினுடைய பிரசாதத்தில் ராமலட்சுமண பரதத்துக்கெல்லாம் வந்தாங்க. இப்படி எல்லாத்துக்கும் புராணங்கள்லேயே எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் யாரையெல்லாம் இன்றைக்கி கடவுள்னு கும்பிட்றீங்களோ எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது. கிருஷ்ணர்ன்றீங்க. கிருஷ்ணர் யார்? வசுதேவனுக்கும் தேவகிக்கும் ஜெயிலில் பிறந்து யசோதையினால் வளர்க்கப்பட்டு இவன் பூதனையினாலே பால் குடிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வந்த ஒரு ராஜகுமாரன். அவ்வளோதானே, மதுராபுரி ராஜகுமாரன். இப்போ கிருஷ்ணர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய கடவுள், ராமர் எவ்வளோ பெரிய கடவுள், எல்லாம் இப்படி தான் வந்தாங்க. முருகர் இப்போ தானே சொன்னேன், சனத்குமார ரிஷின்ற மாதிரி சொல்கிறேன், பிள்ளையார் ரிஷிசிருங்கமா ரிஷின்னு சொல்கிறேன். அதனால் உலகத்தில் கடவுள் என்பது ஒன்றே ஒன்று தான், அது ஒரு ஒளி. இப்போ அந்த ஒளியினுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு இயங்கின பல்வேறு மனித வடிவங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் பார்த்து வழிபட்டு கொண்டிருக்கிற கடவுள். ராகவேந்தர் யாருக்கு பிடிக்குதோ அவங்க ராகவேந்தரை கடவுளாக கும்பிட்றாங்க. அதே மாதிரி ஷிரடி பாபாவை யாருக்கு பிடிக்குதோ அவங்க ஷிரடி பாபாவுக்கு கோயில் கட்டி கடவுளுக்கு இணையாக கும்பிட்றாலாம் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே தெரியுது இல்லை. பரமாச்சாரியார் நம்புறவங்க பரமாச்சாரியார் கடவுள்னு கும்பிட்றாங்க.
அவங்க வேறு கடவுள் கூட கும்பிட்றதே இல்லை, அவரே தான் காமாட்சி அப்படின்னு அவரை கும்பிடுவாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே ஆளை நம்புகிறாங்களா? நம்ப மாட்டாங்க. பர்சன்டேஜ் தான். யாருக்கு யாரை பிடிக்குதோ லோகோ பின்ன ருசின்னு அவங்களுக்கு அவர் கடவுள், அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் பெரிய விஷயம் நீ நினைக்க வேணாம். அதே கடவுளுடைய தன்மை உங்கள்கிட்ட இருக்குது. கடவுளுடைய தன்மை என்ன? அன்பாக இருக்கிறது, வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது, கோபத்தை விடுறது, பொறுமையாக இருக்கிறது, இந்த மாதிரி பல டிவைன் மசாலாஸ் இருக்குது. அந்த குணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் வானோரையும் தெய்வம்னா அதுதான். ஸோ அந்த குணங்களை நீ வெளியே கொண்டு வா. அதுக்கப்புறம் உன்னையே 4 பேர் கடவுள்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஒரு காப்பின்னா கொஞ்சம் பால், கொஞ்சம் டிகாஷனு, கொஞ்சம் சர்க்கரை 3 போட்டு ஒரு கலக்குனா அதுதான் காப்பி. அந்த மாதிரி நீ தான் டம்ளரு இல்லை மக்கு ஜக்கு, உனக்குள்ளே ராமருடைய தர்ம குணத்தை கொஞ்சம் போடு, கிருஷ்ணருடைய அறிவாற்றலில் கொஞ்சம் போடு, இப்படி ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் போட்டு ஒரு கலக்கு, நீ தான் கடவுள். ஸோ யூ ஆர் ஒன்லி எ கண்டெய்னர், த கண்டென்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். நீ எடுத்து போடணும். டப்பாலேருந்து கொஞ்சம் சர்க்கரை எடுக்கணும், பசு மாட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் பாலை கறக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு காஃபி உருவாகிறது. அந்த மாதிரி தான் நீயும், உங்கள்கிட்ட அந்த குணங்கள் இருக்குது. யூ ஆர் த கண்டெய்னர் அண்ட் தோஸ் கண்டென்ட்ஸ் யூ ஷுட் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப், தென் யூ வில் பி அக்செப்டட். அந்த பதார்த்தமாக உன்னை மதிக்கும் இந்த உலகத்தில். நம் பெரியோர்கள் பகவானுடைய திருவடி தியானத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையின் பலன் என்ன? பொதுவாக மனுஷனுடைய உடம்பு இருக்கு இல்லையா, இதில் பாதங்கள் விஷ்ணு, நம் மனசு சந்திரன், நம்ம இதயம் முருகப்பெருமான், நம்முடைய 5 விரல் தான் இந்திரன்னு சொல்லக்கூடியது. அதனால் எல்லா கடவுளும் நம்மக்கிட்ட இருக்காங்க மனுஷ உடம்புல. அப்போ பாதம்ங்கிறது என்ன? விஷ்ணு. இந்த விஷ்ணுவை ஏன் கும்பிடுறாங்கன்னா, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், இந்த உலகம் பூரா விஷ்ணுவினால் இயங்குகிறது. அதனால் விஷ்ணுக்கு இம்பார்ட்டன்ட். விஷ்ணு பாதத்தில் இருக்கார், அது ஒரு காரணம். அடுத்தது ஒவ்வொரு மனுஷனும் இருக்கான் இல்லையா, அவனுடைய தலை நார்த் போல், கால் சவுத் போல். நீ ஒரு பெரிய மகான்கிட்ட போய் இப்படி குனியிற இல்லையா, அப்போ உன்னுடைய நார்த் போல் அவருடைய பாதத்தில் இருக்கிற சவுத் போல் ரெண்டும் இணையுது. அப்போ ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட், லைக் போல்ஸ் ரிப்பல். ஒரு மகான்கிட்ட நீ போகிற, அப்போ அவங்கக்கிட்ட ஹை எனர்ஜி பார்த்துருக்கு, நீ குனியிற போது அவங்க எனர்ஜி உங்கள்கிட்ட வரும். ஏன்னா எனர்ஜி ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோயர் லெவல். அவங்கக்கிட்ட ஜாஸ்தி இருக்குது, நீ கம்மியாக இருக்குது, அதனால் உனக்கு அவங்க இருந்து வருது. அதனால் இந்த பாதத்தில் விடுறது கும்பிட்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்க. இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாது. இறை சக்தி என்பது எப்போதுமே நிலையாக இருக்கக்கூடியதென்றால் கோவில்களில் ஏன் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும்? எப்போதும் நிலையாக இருக்காது. சார்ஜ், நீ ஃபோன் பேசினே இருந்தியானா ஃபோனில் சார்ஜ் இறங்கிடுது, அப்பப்போ நீ போய் ப்ளக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி கோயிலில் இருக்கிற எனர்ஜி என்பது 12 வருஷத்துக்கு தான் தாங்கும். அந்த 12 வருஷத்துக்கு தாங்கிறது கூட ஜனங்க போய் கும்பிட டெய்லி கம்மியாகினே இருக்கும். அப்போ இவங்க அபிஷேகம் பண்ணி யாகம் வளர்த்து அந்த கலச ஸ்தாபத்தை கொண்டு போய் சாமி மேலே கொட்டி அது சார்ஜ் பண்ணினே இருக்கணும். எப்படி இவங்க செல்ஃபோனை சார்ஜ் பண்ணினே இருக்கிறியோ அந்த மாதிரி. ஸோ எந்த கோயிலில் இருக்கிற எந்த ஒரு சிலைக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 12 வருஷம். மற்றபடி டெய்லி அந்த பூஜை பண்ணினே இருந்தால் தான் ஜனங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஸ்டோர்டு எனர்ஜிஸ். எந்த கோயிலில் இருந்தாலையும் அதெல்லாம் ஸ்டோர்டு எனர்ஜி, உனக்கு சந்தேகமே தேவையில்லை. அதை விட ஒரு மகான் இருக்கான்னா அவனுடைய எனர்ஜி ஜாஸ்தி. ஏன்னா ஒரு பிரீத்திங், ஒரு உயிர் துடிப்புள்ள ஆற்றல் அந்த மகானுடைய உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால் ஒரு கோயில் இருக்கிற கல்லை விட மகானுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற இதுதான். அதாவது அது படமாடும் கோயில், மகானுடைய உடம்பு நடமாடும் கோயில். இப்போ நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியின் அப்படின்ற வார்த்தையை திருமூலர் சொல்கிறார். மகான்கள் தான் கடவுளை விட பெரியவங்க. இது மக்களுக்கு புரியாது, மக்களுக்கு தெரியாது. இப்போ நான் 100 தடவை சொல்லிட்டேன். ஒரு சினிமா இருக்குது, சினிமாவில் மலை மேலேருந்து குதிக்கணும், ரயிலேருந்து குதிக்கணும், இந்த மாதிரி கஷ்டமான சீனெல்லாங்கிற போது அதை உங்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்க சும்மா இப்படின்னுவாங்க, அந்த ஷார்ட்டை எடுத்துகிட்டு குதிக்கிறவன் பாவன் டூப்புன்னுவாங்க அவனை. இதே மாதிரி ட்ரெஸ்ஸை மாட்டி இதே மாதிரி ஹைட்டு வெயிட்டில் இருக்கிற ஒரு ஆளை இந்த மாதிரி கஷ்டமான வேலைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒரு இயேசுநாதர் தான் சிலுவையில் போகிறாரு, ஒரு முகமது நபி தான் கல்லில் வச்சு அடிக்கிறாங்க. இவங்கெல்லாம் டூப்புங்க பாவம். சிலுவையில் போகிறது அதெல்லாம் இவங்க தான். கடவுள் ஜாலியாக உட்காந்துக்கிறாரு பாயசம் குச்சின்னு கோயிலில் புளிசாதம் சாப்பிட்டு. அதனால் டூப்பு தான் ஒரிஜினல் தான் டூப்பு. நான் சொல்கிறது தான் நிஜம். கடவுள் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அந்த கடவுளை மகிமைப்படுத்துகிறதே இந்த மகான்கள் தான்.
மகான்கள்னா கடவுள் என்ன பண்ணுவார்? சும்மா தான் உட்கார்ந்து இருக்கணும். பாடுங்க. அழகான கண்ணிமைத்து அருகாக இணை அழைத்து நிலையான பேரின்பம் தந்தவளே உன்னை நினையாத நேரமுண்டோ என்னவளே பல காலும் முனை பஜித்து பாதாம்பூயம் துதித்து நலம் யாவும் பிற வைத்தாய் என்னவளே ஞானமே வடிவான பின்னவளே திசையெங்கும் முன்னா ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே सुरकुलमर्दनाय योगाय योगाधिपतये शान्ताय शान्तरूपिणे शिवाय शिवनन्दनाय षष्टिप्रियाय सर्वज्ञानहृदयाय षण्मुखाय श्रीं श्रीं ह्रीं शम्भुगुहरवियङ्गाळाय कालरूपिणे सुरराजाय सुब्रह्मण्याय नमः ॐ असतो मा सर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योमा अमृतं गमय ओम शांति 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 लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वमुं शिवशङ्करं सत्यं शिवशङ्करं शाश्वतं शिवशङ्करं शङ्करं शिवशङ्करं शिवशङ्कर पाहि मां शिवशङ्कर रक्ष माम्।